அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம். எங்களுக்காய் உம்முடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறேன். உம்முடைய அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ நல்ல மேய்ப்பராய் இருக்கிறீர். அதற்காக மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மேல் கரிசனையுள்ள கர்த்தர், எங்களை விசாரிக்கிற தகப்பன். ஆண்டவரே, எங்களை தெரிந்தெடுத்த தேவன், உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவே இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். லூக்கா 15வது அதிகாரம். சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். இயேசுவோட வசனத்தை கேட்கறதுக்காக ஆயக்காரரும் பாவிகளும் வந்தாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆயக்காரர்கள் ரோம அரசாங்கத்தினால நியமிக்கப்பட்ட வரி வசூலிக்கிறவங்க. இவங்க அநியாயமா வரி வசூலித்ததுனால ஜனங்கள் அவர்களை பாவிகளாக பார்த்தாங்க. அந்த ஆயக்காரர் கூட்டமும் பாவம் செய்கிறவங்களும் இயேசுனுடைய வசனத்தை கேட்கும்படியா ஆவலோடு அவரிடத்துல வந்தாங்க. அப்பொழுது பரிசேயரும் வேத பாரகரும் முறுமுறுத்து, பரிசேயர் வேத பாரகர் யாரு அப்படின்னா, அவங்க ஆவிக்குரிய தலைவர்கள். அவங்க வேதத்தை நன்கு, நியாய பிரமாணத்தை நன்கு அறிந்தவர்கள். அதனால அவங்க என்ன சொல்றாங்க, முறுமுறுக்கிறாங்க. இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடே சாப்பிடுகிறார் என்றார்கள். இப்ப இயேசுவுக்கு எதிரா முறுமுறுக்கிறாங்க, குற்றப்படுத்துகிறாங்க. பாவிகளை இவர் ஏற்றுக்கொள்றாரு, அவங்களோட உட்கார்ந்து ஐக்கியப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏற்கனவே 5வது அதிகாரம் 30, 31 ஆகிய வசனங்கள்ல இந்த பரிசேயர் கூட்டம் சீசர்களை குறித்து இவங்க எல்லாம் பாவிகளோடு பந்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றப்படுத்தும் போது இயேசு சொன்னாரு, பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேணும், சுகமுள்ளவர்களுக்கு கிடையாது. அதனால பாவிகளை ரட்சிக்கிறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்றது தெளிவா ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. ஆனாலும் திரும்பவுமா அவங்க குற்றப்படுத்துறாங்க. பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது, இப்ப இயேசு கிறிஸ்து இவங்க சொல்ற குற்றச்சாட்டுக்கு ஏற்ற வண்ணமா ஒரு உவமையின் மூலம் அவங்களுக்கு விலக்கி காட்டுறாரு. உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகள் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு காணாமல் போன ஒரு ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. ஆடுகள் அந்த நாட்கள்ல சொத்துக்களாக கருதப்பட்டுச்சு. இப்ப 100 ஆடு உடையவன் ஒரு ஆடு தொலைஞ்சு போயிடுச்சு. உடனே சரி, மிச்சம் 99 ஆடு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஆடுகளை வச்சு திருப்தி படல. அந்த மிச்சம் இருக்கிற 99 ஆடுகளை ஒன்னா அப்படி வனாந்திரத்துல விட்டுட்டு காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி திரிகிறான். கண்டுபிடிக்கிற அளவுக்கு தேடி திரிகிறான். பாதியிலே விட்டுட்டு வந்துடல, கண்டுபிடிக்கிற அளவுக்கு தேடி திரிகிறான். யோவான் 10வது அதிகாரம் 11வது வசனத்துல சொல்லியிருக்கு. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன், நான் என் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து தான் நல்ல மேய்ப்பன். இத குறிச்சு எசேக்கியேல் 34வது அதிகாரத்துல மேய்ப்பர்களை குறிச்சு அங்க சொல்லியிருக்கு. இஸ்ரவேல்ல இருந்த மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்க்காம தங்களை தாங்களே மேய்த்து கொண்டார்கள். எசேக்கியேல் 34:2 சொல்லியிருக்கு. அடுத்து 4வது வசனத்துல காணாமல் போன ஆடுகளை தேடாம இருக்காங்க. மேய்ப்பன் இல்லாததுனால ஆடுகள் சிதறடிக்க போகுது, காட்டு மிருகங்களுக்கு இரையாகுது. ஆடுகள் சகல மலைகள்லயும் மேடுகள்லயும் சிதறி திரியுது, விசாரிக்கிறவனும் இல்லை, தேடுகிறவனும் இல்லை அப்படின்னு
இஸ்ரவேல்ல இருந்த ஆவிக்குரிய தலைவர்களை குறிச்சு சொல்லுது. காணாமல் போன ஆடுகளை குறிச்சு அவங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதே நேரத்துல எசேக்கியேல் 34:11 வசனம், நானே என் ஆடுகளை விசாரித்து அவர்களை தேடி பார்ப்பேன். என்னை விட்டு பிரிஞ்சு போன ஆடுகளை நான் தேடி பார்ப்பேன் அப்படின்னு சொல்றாரு. தேடி அந்த ஆடுகளை தேடி சிதறுண்டு போனத திருப்பி கொண்டு வந்து எசேக்கியேல் 34:12 அந்த சுய தேசத்துக்கு அவங்கள கொண்டு வந்து அவங்கள நல்ல மேய்ச்சல்ல மேய்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. 23 வசனத்துல வந்து, அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாய் இருக்க ஏற்படுத்துவேன். இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பராய் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்க தாவீதுன்னு சொல்றது தாவீதின் சந்ததியில வந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லியிருக்கு. தீர்க்க தரிசனமா இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பர், தன்னோட ஆடுகள் மேல அக்கறை உள்ளவர், கரிசனையுள்ள தேவன், நம்மளை விசாரிக்கிற தகப்பன். அந்த நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை தேடி கண்டுபிடிக்கிறான். இப்ப இங்க 100 ஆட்டுல ஒரு ஆடு தொலைஞ்சு போனாலும் 99 ஆடை விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி திரிகிறான். இது வந்து 1% தொலைஞ்சு போகுது, 99% சேஃப்டியா இருக்கு. அந்த 1% ஆட்டுக்காக கரிசனையோடு அந்த மேய்ப்பன் தேடி போறான். கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடே அதை தன் தோள்களின் மேலே போட்டுக்கொண்டு, கண்டுபிடிச்சிட்டான் ஆட்டுக்குட்டிய, ஆடை கண்டுபிடிச்சிட்டான், அத சந்தோஷமா ஏத்துக்கிட்டு தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு, ஏன் அது பலவீனமா இருக்கு, அதனால நடக்க முடியலன்னொன்னே தன் தோள்கள்ல சுமந்து வருதான் மேய்ப்பன். இதத்தான் ரோமர் 5வது அதிகாரம் 6வது வசனத்துல, நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்திலே கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். பலனற்றவர்களாய் இருந்த போது, நம்ம பலனற்றவர்களாய் இருந்த போது, குறித்த காலத்தில், தேவன் குறித்த காலத்துல கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நம்மளுடைய பாவத்துக்காக இயேசு மரித்தார். அவர் எப்படி தன் தோள் மேல ஆட்டுக்குட்டிய தூக்கி வந்தது போல பலவீனமான நம்மளுக்காக இயேசு சிலுவையில மரித்து நம்மளை ரட்சித்திருக்கிறார். நம்ம தேவனை விட்டு தூரமா இருந்தோம், நம்மளை தேடி கண்டுபிடிச்சு தோள் மேல சுமந்து அவர் கொண்டு வந்து சந்தோஷப்படுறார். வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா. வீட்டுக்கு வந்த உடனே பக்கத்து வீட்டுல சிநேகிதர்கிட்ட எல்லாரையும் கூப்பிடுறான். கூப்பிட்டு என் ஆடு காணாம போயிருந்துச்சு, கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு தன்னோட சந்தோஷத்தை மற்றவங்கிட்ட பகிர்ந்து கொள்றான். ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருவர்களுடைய கடமையும் நம்மளோட அயலகத்தார், நம்மளுடைய சிநேகிதருக்கு நாம் பெற்ற சந்தோஷத்தை, கிறிஸ்து நமக்கு கொடுத்த விடுதலை வாழ்வைய மற்றவங்களோடு பகிர்ந்து கொள்ளணும். அவங்களும் நம்ம கூட சந்தோஷப்படும்படியா செய்யணும். அது போல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் திரும்புறதுக்கு அவசியமே இல்லை, கரெக்டா இருக்காங்க. அப்படிப்பட்ட நீதிமான்கள் நாளை ஏற்படுற சந்தோஷத்தை விட ஒரு மனுஷன் தன்னோட பாவ வாழ்க்கையை விட்டு தேவனிடத்துல மனம் திரும்பும் போது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றார். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் ஜாக்கிரதையாய்
தேடாமல் இருப்பாளோ. இப்ப அடுத்த உவமை போறோம். இதுவும் அதேதான். இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்கிறதுக்கு வந்தார், மனம் திரும்ப செய்யறதுக்காக இயேசு வந்தார் அப்படின்றத ஒரு ஓமையின் மூலம் சொல்றார். பாவிகளை நேசித்து அவர்களை மனம் திரும்ப வைக்கிறதுக்காக இயேசு வந்தார் அப்படின்றத சொல்லி, இங்க ஒரு பெண்ணு 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்தாள் அப்படின்றது. 10 வெள்ளிக்காசு அப்படின்றது 10 நாள் சம்பளம். அதுல உடையவளாய் இருந்து அதுல ஒரு வெள்ளிக்காசு தொலைஞ்சு போச்சு. உவமையில 100ல 1 தொலைஞ்சு போச்சு. இப்ப 10ல 1 தொலைஞ்சு போகுது. அப்ப அது 1% தொலைஞ்சு போனது. இது 10% தொலைஞ்சு போயிடுச்சு. 90% இருக்கு. அப்ப தொலைஞ்சு போச்சு. அது ஆடு வெளி இடத்துல தொலைஞ்சு போச்சு. இப்ப இது வீட்டுக்குள்ள தொலைஞ்சு போகுது. காயின் வீட்டுக்குள்ள தொலைஞ்சு போகுது. அப்ப வெளியே இருக்கவங்களையும் சபைக்கு வெளியே இருக்கிறவங்களையும் தேடி கண்டுபிடிச்சு ஆண்டவருக்குள்ள வழி நடத்தணும். சபைக்குள்ள இருக்கிறவங்களையும் சரியான ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாம தேவனோடு ஐக்கியப்படாம இருக்கிறவங்களையும் தேடி கண்டுபிடிச்சு கிறிஸ்துவண்டை வழி நடத்தும். இப்ப ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போயிடுச்சு. உடனே அந்த பெண்ணு அந்த காலத்துல 10 வெள்ளிக்காசுன்றத அந்த பெண்கள் திருமணத்தின் போது அதை கோர்த்து தன் நெத்தியில அந்த காயினை போட்டு வச்சிருப்பாங்க. அது ரொம்ப பொக்கிஷமா கருதி வந்தாங்க. அதுல 1 தொலைஞ்சு போயிடுச்சு. திருமணத்திற்கு அடையாளமாக அது கொடுக்கப்பட்டது. அதுல முக்கியமான அந்த வெள்ளிக்காசு தொலைஞ்சு போயிடுச்சு. அவ உடனே என்ன செய்யறானா, முதல்ல விளக்க கொளுத்துறா, வீட்டை பெருக்கிறா, அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையா தேடுகிறார். இதத்தான் நம்ம சபைக்குள்ள செய்யணும். சபையில முதல்ல விளக்க கொளுத்தணும். விளக்குன்றது வேத வசனம். எல்லாருக்குள்ளயும் வேத வசனம் பிரகாசிக்கணும். வேத வசனம் நமக்கு ஜீவனை கொடுக்கும், சத்தியத்தை விளக்கி காட்டும். அப்படிப்பட்ட பாதைக்கு வெளிச்சமாகும். என் கால்களுக்கு தீபமாய் இருக்கிற அந்த வேத வசனத்தை சபையில எல்லாரும் அறிந்திருக்கணும், சபை கொடுக்கணும். 2வது வீட்டை பெருக்கி, இப்ப அடுத்து சுத்தம் பண்றான். முதல்ல வெளிச்சம் இருந்தா தான் அந்த காசை தேடி கண்டுபிடிக்க முடியும். வேத வசனம் சபைகள்ல சரியா பிரசங்கிக்கப்பட்டாதான் காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்க முடியும், திருச்சபைக்குள்ள ஆத்துமாக்களை கொண்டு வர முடியும். 2வது வீட்டை பெருக்கி, சபைக்குள்ள சுத்திகரிப்பு உண்டாகணும், பரிசுத்தம் காணப்படணும். வீட்டை பெருக்கி சத்தியம் காணப்படணும், அடுத்து சுத்திகரிப்பு காணப்படணும். அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் ஜாக்கிரதையா தேடாமல் இருப்பாளோ. அந்த இழந்து போன ஆத்துமாவை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தேடணும், ஜாக்கிரதையா தேடணும். ஆத்துமாக்களை கிறிஸ்துவண்டை கொண்டு வர்றதுக்கு விடாமுயற்சியா அவங்கள திரும்ப கொண்டு வர்ற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடி கண்டுபிடிக்கணும். அப்ப அந்த பெண்ணு விளக்க கொளுத்துறா, வீட்டை சுத்தப்படுத்துறா, ஜாக்கிரதையாய் தேடி அந்த காணாமல் போன வெள்ளிக்காசை தேடி கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காசை கண்டுபிடிச்சோடனே எல்லாரையும் கூப்பிட்டு காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா. வெள்ளிக்காசு காணாம போச்சு, நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்றா. என் கூட சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனைவரையும் கூப்பிடுறா. அது போல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாகிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதே மாதிரி ஒரு மனம் திரும்புகிற பாவி, தேவனிடத்துல பாவங்களை விட்டு மனம் திரும்புகிற ஒருவன் நிமித்தம் தேவ தூதர்களுக்கு முன்பாக பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னா,
பரிசேயரும் வேத பாரகரும் இயேசு கிறிஸ்து மேல குற்றம் சாட்டுறாங்க. ஏன்னா ஆயக்காரரும் பாவிகளும் வேத வசனத்தை கேட்கும்படியா அவரிடத்துல வந்தாங்க. இவங்க என்ன குற்றப்படுத்துறாங்கன்னா, இயேசு பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவரோடு ஐக்கியப்படுறாரு, சாப்பிடுறாரு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொன்ன குற்றச்சாட்டுக்கு விளக்கம் கொடுக்கும்படியா 2 உவமைகளை இயேசு சொல்றாரு. முதல் உவமையில 100 ஆட்டுல ஒரு ஆடு காணாம போயிடுச்சு. நல்ல மேய்ப்பன் காணாமல் போன ஆட்டு மேல அக்கறை வைத்து 99 ஆடை வனாந்தரத்துல விட்டுட்டு ஒரு ஆடை தேடி திரிகிறான். அதை கண்டுபிடிச்ச உடனே அது ரொம்ப பலவீனமா இருந்தோடனே தன்னுடைய அன்பை காட்டும்படியா தன் தோள் மேல சுமந்து வீட்டுக்கு வந்த உடனே சிநேகிதரையும் பக்கத்து வீட்டுக்காரங்களையும் கூப்பிட்டு, நான் என் ஆடு காணாம போச்சு, கண்டுபிடிச்சிட்டேன், என் கூட சந்தோஷப்படுங்க அவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை நாளை ஏற்படுற சந்தோஷத்தை விட தேவனிடத்துல மனம் திரும்புகிற ஒரு பாவி, தன் பாவத்தை விட்டு மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் சொன்னாரு. 2வது உவமை 10 வெள்ளிக்காசை உடைய ஒரு பெண்ணு அதை தொலைச்சிடுறா. உடனே விளக்க கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை ஜாக்கிரதையா கண்டுபிடிக்கிற வரைக்கும் தேடுறா அப்படின்னு பார்த்தோம். இது சபையின் மூலம் நடைபெற வேண்டிய ஊழியம். விளக்கை கொளுத்தின்றப்ப வசனத்தை தெளிவா எல்லாம் பிரசங்கிக்கணும், சத்தியத்தை ஜனங்கள் அறிந்து கொள்ளணும். வீட்டை பெருக்கி சபைக்குள்ள சுத்திகரிப்பு உண்டாகணும். அடுத்து காணாமல் போனவங்களை ஜாக்கிரதையா தேடி கண்டுபிடிச்சு சபைக்குள்ள கொண்டு வரணும். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அவ வீட்டுக்கு வந்த உடனே தன்னுடைய சிநேகிதி அயலகத்தாரெல்லாம் கூப்பிட்டு, காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடிச்சேன், என் கூட சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. மனம் திரும்புற ஒரு பாவி நிமித்தம் தேவதூதருக்கு முன்பாக பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் பாவிகளை தேடி போய் அவங்கள ரட்சிப்புக்கு நேர வழி நடத்துறாரு அப்படின்றத இந்த நாள்ல கற்றுக்கொண்டோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்மை விட்டு தூரமா இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம். ஆண்டவரே, மனம் திரும்பி உம்மை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து இலவசமாய் தருகிற அந்த ரட்சிப்பை, உம்முடைய இரத்தத்தினால் உண்டாகிற விடுதலைய ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள ஏசப்பா உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ரட்சிங்க. காணாமல் போன ஆடுகள் மறுபடியும் தொழுவத்துக்குள்ள வரட்டும். ஆண்டவரே, மெய் துதிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சபையிலையும் வேத வசனத்தை சரியாய் போதிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. சபைகளுக்குள்ள நல்ல சுத்திகரிப்பை கட்டளையிடுங்க. ஆண்டவரே, நீங்க விரும்புகிற பரிசுத்தம் சபையில காணப்படட்டும். ஆண்டவரே, மெய் துதிக்கிறோம். ஜாக்கிரதையாய் தேடி கண்டுபிடிக்க காணாமல் போனவர்கள் குறித்த அக்கறைய ஒவ்வொரு சபைக்கும் நீங்க தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்களும் சுவிசேஷ பணியில் எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். God bless you.